யார் தேடியது? ஒருவர். நாங்கள் தேடியதை நீங்கள் பார்த்தீர்களா? ஆமாம். எப்படி நான் வந்ததை நீங்கள் பார்த்தது போல. ஆமாம். எங்க பார்த்தீர்கள்? யார் எடுத்தார் சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீர்களா? யார் எடுத்தார்? ராணி சாச்சம்மா தேவியோட செங்கோல் வந்து காணா போயிடுச்சு, திருட்டு போயிருக்கு. அதை எதிர்நாட்டுக்காரவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு படைத்தளபதி மஞ்சரி வந்து பாய்ஸ் ரூமுக்கு போய் தேட போகிறாங்க, அவங்க எதாவது மறைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்க போகிறப்ப ராஜா ராணுவ கேசரி அதை பார்த்துட்றாரு மஞ்சரியை. ஆனால் மஞ்சரி வந்து திருப்பி அவங்க நாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கலவரம் வெடிக்குது. எங்கள் நாட்டுக்கு விதியை மீறி நீங்கள் உள்ளார வந்திருக்கீங்க, கோட்டை தாண்டி வந்திருக்கீங்கன்னு ராஜகுரு படைத்தளபதி ராஜா எல்லாம் கத்துறாங்க. இங்கே வந்து இந்த படைத்தளபதி மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, உங்கள் நாட்டுக்குள்ளே நான் வரலை, வந்தது வந்து இந்த பணிப்பெண் தான், அவங்க தோடு திருகாணி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க, வர பார்த்தாங்க. அப்படியே நீங்கள் பிடிப்படலை, அவங்க திருப்பி எங்கள் நாட்டுக்கு வந்துட்டாங்க, உங்கள் நாட்டில் பிடிப்பட்டாதான் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இல்லை, விதியை மீறி நீங்கள் உள்ளார வந்திருக்கீங்க, அதுவே தப்பு. இப்போ காலையில் எங்கள் பணியாள் எங்கள் சமையல்காரரெல்லாம் தண்டனை அனுபவிச்சாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் உங்கள் குற்றத்தை ஒப்புக்க மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு வாக்குவாதம் பெருசாகுது. அதில் மஞ்சரி வந்து எங்கள் நாட்டோட செங்கோல் வந்து காணா போயிடுச்சு, அதை ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு சொல்லி தான் தேடிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல். ஆனால் இப்போ அந்த இதில் சொல்லிடுவாங்க, எங்கள் நாட்டோட செங்கோலே காணா போயிடுச்சு, இது ஒரு அரசா அப்படின்னு காரசாரமாக போகுது. இன்னும் விவாதம். அதில் வந்து மஞ்சரி வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்கள் நாட்டில் பிடிபட்டாதான், நீ காலையில் 2 பேருமே எங்கள் நாட்டில் பிடிபட்டாங்க, நாங்கள் தண்டனை கொடுத்தோம், உங்கள் நாட்டில் பிடிபட்டா நீங்கள் தண்டனை கொடுக்கலாம், பிடிபடாதப்ப நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விவாதம் காரசாரமாக போகுது.